இந்த ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஃபோன் நம்பரோட டீட்டெயில்டாக ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து தை வெள்ளிக்கிழமை இல்லையா, நம்ம தொடர்ச்சியாக வந்து தை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் தான் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை ரவையில் ஒரு பொங்கல் தான் பண்ண வரோம். அது வந்து அன்னவரமில் பண்ணுற ஒரு பொங்கல். இதுக்கு வந்து சர்க்கரையும் வெல்லமும் சேர்த்து பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கோதுமை ரவை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 1 கப், வெல்லம் 1 கப், சர்க்கரை 3/4 கப், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. கோதுமை ரவை பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நாம. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து சத்யநாராயண சுவாமிக்கு பண்ணுற ஒரு பிரசாதம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த பக்கம் பேன் வச்சுருக்கேன். 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. அதை வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு 3லேருந்து 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பக்கம் அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. தீயாமல் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். நெய்யெல்லாம் எதுவும் வேண்டாம். ட்ரை வால்நிலையே வறுத்துண்டாலே போதும். லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதே மாதிரி 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துட்டோன்னா ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கூட குறைச்செல்லாம் போடவே வேண்டாம். இதே அளவில் போட்டாலே பர்ஃபெக்டாக வரும். தெரியுதா? நல்ல வாசனை வரும். இந்த அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் நாம். இந்த பக்கம் தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் சிம்மில் வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்துருவோம். பாருங்க, இந்த அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். அப்படியே மூடி வச்சுருவோம். ஸோ இந்த பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோமா. வெல்லம் வந்து எப்பயுமே வந்து துருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கப்பு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். அதே மாதிரி கரைஞ்சா போதும், பாகற்பதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நமக்கு. ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். வெள்ளத்தில் கல் மண் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்க்கலாம். பட் நான் வந்து இப்போ வடிகட்டி தான் சேர்க்க போகிறேன். கரைஞ்சா போதும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உடனே பண்ணிடலாம். ஒரு பிரசாதம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே கோதுமை ரவை எப்படி வீட்டில் இருக்கும், அதே மாதிரி வெல்லம் சர்க்கரை எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். டக் டக் டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த பக்கம் வந்து வெல்லம் கரையட்டும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள். கோதுமை ரவை வெந்திருக்கா? ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரை இப்போ சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு சர்க்கரை தான் சேர்க்கணும். ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அதே சிம்லேயே இருக்கட்டும். மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் அது ரெண்டும் சேர்ந்து வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், நல்லா கரைஞ்சிருக்கு. இதையும் ஆஃப் பண்ணிடுறேன் நான். வெல்லமும் கரைஞ்சி ரெடியாக இருக்குது. ஸோ அதையும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சர்க்கரையும் அந்த ரவையும் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை கரைசல் சேர்க்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ சர்க்கரையும் ரவையும் சேர்ந்து நல்லா கொதி வந்துடுது பாருங்கள். தெரியுதா? ஸோ இந்த சமயத்தில் வெள்ளை கரைசல் சேர்த்துக்கணும். எப்பயுமே சொல்கிறது தான், எல்லாமே ஒன்றா சேர்த்து கூட போடலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த சர்க்கரை அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொதிக்கிற நேரம், அதுக்கப்புறம் வெள்ளை கரைசல் கொதிக்கிற நேரம், இதெல்லாம் தான் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக தெரியும். லைட்டாக மாறுபடும் டேஸ்ட். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வெல்லம் நல்லா பாகு வெல்லமாக இருந்தால் உங்களுக்கு கலர் இன்னும் நல்லா வரும். இதையும் அப்படியே மூடி வச்சிடலாம்.
நெய் இப்போல்லாம் எதுவுமே நெய்யெல்லாம் சேர்க்கவே வேண்டாம். ஒரு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து. திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த சமயத்தில் நெய் சேர்த்துக்கணும். நாம் நெய் நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலர வேண்டாம், அப்படியே மூடி வச்சிடணும். அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அதுவும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த பிரசாதத்துக்கு வந்து படிகாரம் வந்து ஒரு சின்ன பீஸ் சேர்ப்பாங்க. பட் நான் இன்றைக்கி படிகாரம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் அது சேர்க்கலை. நான் வந்து பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும் படிகாரமும் சேர்க்கணும். நான் வந்து பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும் சேர்க்குறேன். கொஞ்சமாக அதுவும் போட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டோன்னா நம்மளுடைய அன்னவரத்தில் பண்ணுற அதே கோதுமை ரவையில் பொங்கல் வந்து நம்ம வீட்லேயும் ரெடி ஆகிடும். நீங்கள் அந்த சமயத்தில் படிகாரம் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப சின்ன பீஸ், ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம், ரொம்ப சின்ன பீஸ் போட்டு சேர்த்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்குமா? இந்த இறக்குற சமயத்தில் தான் ஏலக்காய் பொடி சேர்க்கணும், ஜாதிக்காய் எல்லாமே இறக்குற சமயத்தில் தான் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம சேர்த்துடலாம். அதை பாருங்கள். இப்போது ஏலக்காய் பொடி, நான் வந்து பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் ரெண்டும் வந்து சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம் எப்பயுமே பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும், ஒரு டிவைன் டச் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கோதுமை ரவை பொங்கல் ரெடி. இதை அப்படியே பிளேட்டிங் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு முந்திரியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலாக சும்மா டெக்கரேஷனுக்கு மட்டும் சேர்த்துட்டா போதும். முந்திரியெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. இப்படி ஜஸ்ட்டு சக்கரை, வெல்லம், இதோடைய டேஸ்ட்டு, அப்புறம் அந்த படிகாரம், ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் இதோடைய வாசனையோடு தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து முந்திரி சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் நான் வந்து பிளேட்டிங் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக முந்திரி மட்டும் மேலாக தான் வைக்க போகிறேன். கோதுமை ரவை பொங்கல் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கோதுமை ரவையை நல்லா வறுத்துக்கணும். அது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 3½ கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதையும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து 1 கப்பு வெல்லத்தை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சர்க்கரையும் அந்த கோதுமை ரவையும் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சேர்ந்தாப்பில் வந்ததுக்கப்புறமா மேலாக நெய் விட்டு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கோதுமை ரவை பொங்கல் ரெடி.